ஃபோன்னாலே ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறது நெறையா பேரோட கனவா இருக்கும். அதே மாதிரி இந்தியால கார் வாங்கணும் அப்படின்னா, ரேஞ்ச் ரோவர்ஸ், டிஃபெண்டர், ஹவுடி, BMW, பென்ஸ் இந்த மாதிரி கார் வாங்கி ஒரு டைமாவது அத ஃபீல் பண்ணி ஓட்டணுங்கிறது இந்தியாவுல நெறையா பேரோட கனவா இருக்கும். ஆனா, அது ஏன் நடக்கறதில்லன்னா, மிடில் கிளாஸ் மட்டும் இல்லங்க. அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியான கார் வாங்கி யூஸ் பண்றதுக்கு முடியாம இருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் பக்கத்து கண்ட்ரில கூட துபாய் மாதிரியான கண்ட்ரில கூட இந்த காருங்க பாதி விலைக்கு தான் சேல்ஸ் ஆகுது. ஆனா இந்தியாவுல க்ரோர்ஸ் கணக்கா போகுது. 70 லேக்ஸ், 80 லேக்ஸ், 90 லேக்ஸ், க்ரோர்ஸ் கணக்கா சேல்ஸ் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, மத்த கண்ட்ரில இருக்கிற டாக்ஸ விட இந்தியாவுல 110% 70% to 110%க்கு மேல டாக்ஸ் மட்டுமே போகுது. அந்த காரோட விலைய விட டாக்ஸோட விலை அதிகமா இருக்கு. அதனாலேயே அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஓரளவுக்கு ரிச்சா இருக்கிறவங்கனால கூட இந்த காருங்கள வாங்க முடியறதில்ல. ஆனா இனிமே அப்படி கிடையாது. இந்தியாவுல ஃபியூச்சர்ல நெறைய கார்ஸ் இந்த மாதிரி ரவுண்ட் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் வரப்போகுது. இந்தியால இந்த கார் வாங்க முடியாம இல்ல. ஆனா அவங்க போடுற டாக்ஸ்னால தான் இந்தியாவுல இந்த கார் வாங்க முடியாம இருக்கு. அட் சேம் டைம் டாடா, மஹேந்திரா மாதிரியான இந்தியன் கார் கம்பெனிஸ் மட்டும் இல்லாம, மாருதி சுசுகி, ஹோண்டாய் மாதிரியான ஹைலி இந்தியாவுல சேல் ஆகுற கார் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹைலி ரிஸ்க் காத்துட்டு இருக்குது. ஏன்னா இந்தியா யூரோப் ட்ரேட் டீல்ஸ் இதில் வந்துட்டு இந்தியாவுல 110% டாக்ஸ் போட்டிருக்கிற கார்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு யூரோப்போட கார்ஸ் எல்லாத்துக்குமே 40% மாற்றி அதை வந்து இந்தியாவுல சேல்ஸ் பண்ணுறதுக்கு இந்தியா பர்மிஷன் கொடுத்துருக்கு. ராய்ட்டர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு 1,10,00,000க்கு விற்கிற கார் கூட 50 லட்சமா குறைஞ்சிரும். ஆனா இதில் ஒரு கண்டிஷன் இருக்கு. கவர்மெண்ட் எல்லா காருக்குமே இந்த ஆஃபரை கொடுக்கல. 15,000 யூரோ இருக்கிற இந்தியாவோட கரன்சியில் 13,00,000க்கு கம்மியாக இருக்கிற காருங்களுக்கு இந்த ஆஃபர் கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிற லக்ஸூரியான காருங்களுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஏதோ அற்ப சொற்பமான காருங்களெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவில் வந்துட்டு சேல்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவிலையும் நிறைய கார் கம்பெனிஸ் இருக்குது. அது வந்துட்டு இவங்களோட காசு வந்து நம்ம இந்தியாவில் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 13,00,000க்கு கீழே வாங்குற நிறையா கஸ்டமர்ஸ் இந்தியாவில் இருக்கிறதுனால அவங்க வந்து எதை வேணாலும் கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ லக்ஸுரியான கார்னால் அதில் நல்ல மினிமம் குவாலிட்டி அண்ட் பிராண்ட் எல்லாமே இருக்கிற மாதிரியான காருங்களை மட்டும்தான் இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் வைஸ் டேக்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு